நான் சுபாஷினி. நான் ஒரு அட்வொகேட். அனிமல் குரூவாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, அதிகமாயிட்டே போகுது. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நாய் அடிச்சா ஒண்ணும் தெரியாது, பூனை அடிச்சா தெரியாது, நீங்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தேர்ட் ஐ, மூணாவது கண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல பாத்துட்டே இருக்கு. உங்க எல்லாரையும் அது சோசியல் மீடியால கவர் பண்ணி வெளியில வந்துட்டே இருக்கு. இத்தினோண்டு நாய் தானே, அத்தினோண்டு பூனை தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இத்தினோண்டு நாயும் இல்ல, இத்தினோண்டு பூனையும் இல்ல. பிறந்த குழந்தையா இருக்கிற நாய்க்குட்டியா இருந்தாலும் பூனைக்குட்டியா இருந்தாலும் அதை சாகடிச்சா குரூவாலிட்டி தான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சட்டத்துல இருந்து தப்பிக்கலான்னு. சான்ஸே இல்ல. சட்டம் உங்களை வச்சு செய்யும், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம BNS 325 அனிமல் குரூவாலிட்டியில இப்போ நிறைய கேசஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தயவு செய்து தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நிறைய குரூவாலிட்டி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கவர் ஆகி சோசியல் மீடியால நாளைக்கு நீங்க இந்த குரூவாலிட்டி பண்ணிட்டு நான் ஜெயில இருந்து பெயில் வாங்கிட்டேன் அப்படின்னு மார்க் தட்டின்னு நீங்க சுத்தலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா, அந்த சோசியல் மீடியால இருக்கிற வீடியோஸ ஃபியூச்சர்ல உங்க குழந்தை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை பார்த்துட்டே இருக்கும் போது உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க பார்க்கும் போதுல உங்க மூஞ்சி அவங்களுக்கு மைண்ட்ல என்ன வரும்? அடுத்த வாட்டி உங்களை பார்க்கும் போது அந்த நாயோ பூனையோ கத்தினது, அழுதது, செத்து போனது, அதோட வலிதான் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி வரும். உங்களால நிம்மதியா அந்த தெருவுல இனிமே இருக்க முடியுமா? அந்த ஊருக்குள்ளேயே இருக்க முடியுமா? நீங்க வேற ஊர் போனாலும் தப்பிச்சிடலாம் நினைக்கிறீங்க. வேற ஊர் போனாலும் அங்கேயும் இந்த சோசியல் மீடியாங்கிறது எல்லாம் வெளியில வந்து அவங்க எல்லாமும் பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்த்தாலே காரி துப்ப மாட்டாங்க. உங்க குழந்தைங்களுக்கு இந்த கைண்ட் அண்ட் கம்பேஷன் ஒண்ணு இருந்ததுன்னா அதுங்க என்ன ஃபீல் பண்ணும்? ஐயோ என்னோட அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல அந்த குழந்தை ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கோ போகும்போது அவங்கள சுத்தி இருக்கிற மீதி ஸ்டூடெண்ட்ஸ் பேச மாட்டாங்க. இல்ல உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரா இருக்கட்டும், அவர் ஆபீஸ்ல அவங்கள ஏச மாட்டாங்க. இனிமே சட்டத்துல பொம்பளை, ஆம்பளை, வயசானவங்க, சின்னவங்க இதெல்லாம் கிடையாது. FIR உங்க பேர்ல இருக்கிற வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களால இந்த நாட்டை விட்டு வெளியில போக முடியாது. உங்களால உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு இது பண்ணணும், பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கூட உங்களால எதுவும் பண்ண முடியாது. FIR உங்க பேர்ல இருக்கிற வரைக்கும் ரொம்பவே கஷ்டம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்ப கடைசியா நடந்த மீனாட்சி மிஸ்ரான்னு ஒரு லேடி அவங்க பண்ணிருக்காங்களே, இப்ப நியூஸ் பேப்பர், டிவி எல்லாம் அவங்க மூஞ்சி, அவங்க கையில ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை நாளைக்கு கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போனா அந்த குழந்தையோட அம்மா நீ எப்படி போய் நிப்ப? வெக்கமா இல்ல? உன்னால அந்த குழந்தைக்கு எவ்வளவு அசிங்கம். எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்க போற? தமிழ்நாட்டிலேயே உன்னால எந்த ஸ்கூல்லயும் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்க உன் குழந்தையோட லைஃப். தயவு செய்து உன் கோபம், உன் சண்டைனா நேர போய் அந்த ஏத்த வீட்டுல சண்டையா அந்த பொம்பளை எழுத்து போட்டு அடிக்க வேண்டியதானே? அதுக்கு தைரியம் இல்ல உனக்கு. வாயிலா ஜீவன் அத்தனோட பிறந்த குழந்தைய போட்டு நீ அடிக்கிற.